எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து இந்த பலாக்கொட்டையை வச்சு நம்ம எப்படி ரெண்டு சமையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு பலாக்கொட்டை வந்து எடுத்தாச்சு. பலாப்பழத்தில் அதை பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த கொட்டையை வந்து காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்போ எடுத்து இது தோலை உரித்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பலாப்பழ சீசனாக இருக்கும்போது நிறையா பலாப்பழத்தை வாங்கி சாப்பிட்டு அந்த கொட்டையை வந்து தூரத்துக்கு போடாமல் இந்த மாதிரி எடுத்து ஒரு தட்டில் காய வச்சுருங்க. அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து தோலெல்லாம் உரித்து எடுத்துருங்க. எடுத்து தனியாக ஒரு இதில் வந்து சாப்பிங் போர்டில் வச்சுட்டு அதை வந்து 2 துண்டாக அந்த தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் வந்து தனியாக வெட்டி வச்சாச்சு. ஒரு இது வந்து வறுக்கிறதுக்கும் ஒரு இது அவிக்கிறதுக்கும் வச்சாச்சு. 3 லிட்டர் குக்கர் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம் வந்து ஒரு 50 கிராம், ஒரு பாதி வெங்காயம் இல்லைன்னா ஒரு வெங்காயம் போட்டுட்டு உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து ஒரு 100 ml ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் மீடியத்துலேயே வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உள்ளே கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அதனால் திரும்பி ஒருக்க வந்து அதே குக்கரை வந்து கொதிக்க வச்சு அது நல்லா வற்றினதுக்கப்புறம் எடுத்து கிண்ணத்தில் வச்சுருங்க. வச்சு சாப்பாட்டுக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கு வெங்காயம் வந்து ஒரு 50 கிராம் வெங்காயம் போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப. அதுக்கப்புறம் அந்த வெட்டி வச்சுருக்கிற அந்த பலாப்பழ கொட்டையை வந்து எடுத்து அதில் போட்டுட்டு அதை நல்லா வறுத்துருங்க. இதுதான் வந்து பதம். இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வச்சுக்கோங்க. இது விருந்தார் ஆட்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. நன்றி. கம்பு மாவு வச்சு 2 சமையல் குறிப்பு செய்யலாம். மெஷரிங் கப்பில் வந்து 1 கப்பு வந்து கம்பு மாவு எடுத்துக்கோங்க. அதை வந்து எவ்வளோன்னு அளந்து பார்க்கும்போது 112 கிராம் வந்து அதில் அளவு இருக்குது. அதுக்கப்புறம் அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து தொளிச்சு விட்டுக்கோங்க. தண்ணி எடுத்து தொளிச்சிட்டு அதுக்கப்புறம் இட்லி சட்டி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு 1 லிட்டர் கண்டை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. இட்லி தட்டில் வந்து எண்ணெயை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் சின்ன ஸ்பூனில் போட்டுட்டு கையை வச்சு அதை தேய்ச்சி விட்ருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணியும் உப்பும் கலந்து அந்த பட்டி வச்ச அந்த கம்பு மாவை எடுத்து எல்லாத்தையும் எடுத்து அந்த இட்லி தட்டில் எடுத்து வச்சுருங்க. இட்லி தட்டில் எடுத்து வச்சுட்டு அதை வந்து இட்லி அவிக்கிற மாதிரி 10 நிமிஷம் வந்து அதை வந்து அவிச்சு கேஸ் ஸ்டவ்வில் ஃபுல்லாக வச்சு அவிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுட்டு வெங்காயம் வந்து ஒரே ஒரு வெங்காயம் 50 கிராம் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிளகாய் வத்தல் வந்து 2 வத்தல் போட்டுட்டு ஏற்கனவே உப்பு வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அதனால் வந்து உப்பு வந்து எதுவும் போட தேவையில்லை. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்குன்னு வதக்கிடுங்க. அது வந்து பதம் வந்து இந்த அளவுக்கு தான் பதம். அந்த கம்பு மாவெல்லாம் போட்டு கிளறி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தனியாக எடுத்து தட்டில் வச்சுருங்க. இதுக்கு இது வந்து தேங்காய் வந்து நல்லா மிக்சியில் வெட்டி போட்டுட்டு அதை நல்லா ஒரு சுற்றி தேங்காய் பூவாக மாற்றி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இனிப்பு புட்டில் வந்து கொஞ்சம் 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து இது வெள்ளைச்சீனி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பூவை எடுத்து இதில் இனிப்பு இதுலேயும் போட்டுட்டு அந்த காரப்புட்லேயும் அந்த கடாயிலையும் வந்து அந்த தேங்காய் பூவை எடுத்து போட்டுருங்க. இதை மாதிரி சமைச்சு குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் வந்து சாப்பிட்லாம். இதை மாதிரி சமைச்சு சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. நன்றி.